இரண்டாவதாக மதீனா முனவருடைய குத்பாவை ஷேக் அஹ்மத் தாலிப் ஹுமைத் ஹபீதுல்லாஹ் தந்தார்கள். தக்வாவை கொண்ட வசியத் இருக்கிறது. தக்வாவை கொண்டு உபதேசம் செய்வது சிறந்த வசியத், ஆகப்பெரிய சிறந்த உபதேசம் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் ஈமான்தாரிகள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே நல்ல நேர்த்தியான சரியான பேச்சு பேசுங்கள் ஆயத்தோவினர்கள். அதே போன்று அல்லாஹ் மிக சிறந்த அழகான உபதேசத்தை, உன்னதமான கருத்தாளமிக்க உபதேசத்தை நமக்கு சுருக்கமாக அழகாக தெளிவாக செய்திருக்கிறான். அதாவது வானங்கள் பூமியில் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். நாங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட, உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களுக்கும் உங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்குமாறு வசதி செய்து கொள்கிறோம். நீங்கள் நிராகரித்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு தான் வானம் பூமியில் உள்ள அனைத்தும் சொந்தம். அவன் தேவையற்றவன். உங்களுடைய அமல்கள், உங்களுடைய விஷயங்கள் நல்லவர்கள் தேவையற்றவன். அவன் சுய கௌரவம் உள்ளவன், புகழுக்குரியவன். வானம் பூமியில் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அவன் பொறுப்பு விடயங்களை பொறுப்பேற்று நிறைவேற்றுவதற்கு சிறந்த பொறுப்புதாரி. நாடினால் உங்கள் மக்களை, உங்கள் அனைவர்களையும் அழித்து இல்லாதொழித்து விட்டு வேறொரு கூட்டத்தாரை கொண்டு வரவும் முடியுமானால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்திலே சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். உங்களில் யார் துனியாவுடைய இம்மையுடைய கூலியை வெகுமதிகளை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு வாழ்வார்களோ, அல்லாஹ்விடத்திலோ துனியா ஆகிற இம்மை மறுமை இரண்டுடைய சிறந்த வெகுமதிகளும் உண்டு. துனியாவை மாத்திரம் நீங்கள் வெகுமதிகளை ஆசிக்க வேண்டாம், குறிக்கோளாக கொள்ள வேண்டாம் என்ற கருத்தில் எல்லாம் சொல்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் பேசுகின்ற விடயங்களை செவியேற்பவனாகவும் செய்கின்ற செயல்களை உற்று நோக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். சூரா நிசா 131 தொடக்கம் 134வது சொன்ன அல்லாஹ் நமக்கு செய்கின்ற தக்வாவுடைய உபதேசத்தை ஒற்றிய அந்த விடயங்களை சொல்லிவிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நபித்துவம் எந்த அமைப்பில், எந்த வசியத், எந்த புத்திமதியை மையமாக வைத்து அமைந்தது என்று ஒரு பார்க்க நாடினால் பின்வரும் குர்ஆன் வசனங்களை ஓதட்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு செய்த முழு உபதேசங்களை ரத்தின சுருக்கமாக புரிய நினைக்கின்றவர். நபியை நீங்கள் சொல்லுங்கள், வாருங்கள், உங்களுக்கு அல்லாஹ் இறைவன் உங்கள் மீது ஹராமாக்கிய விடயங்களை ஓதி காட்டுகிறேன், சொல்லி காட்டுகிறேன், தெளிவுபடுத்துகிறேன். ஒன்றாவது, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது. இரண்டாவது, உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் நடக்க வேண்டும். மூன்றாவது, உங்களுடைய குழந்தைகளை பசி பட்டினி வறுமையினால் கொல்லக்கூடாது. நாங்களே தான் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கு உணவளிக்கிறோம். நான்காவது, நீங்கள் மானக்கேடான வெளிப்படை உள்ரங்கமான பகிரங்கமான ரகசியமான பிரகசியமான எல்லா மானக்கேடான விடயங்களையும் நீங்கள் எதையுமே செய்வதற்கு நெருங்கவும் கூடாது. ஐந்தாவது, எந்த உரிமையும் இல்லாமல் அல்லாஹ் ஹராமாக்கி எந்த உயிரையும் நீங்கள் கொள்ளக்கூடாது. இது உங்களுக்கு அல்லாஹ் செய்கின்ற உபதேசம். நீங்கள் புத்திசாலிகளாக சிந்தித்து உணர்ந்து நடப்பதற்காக வேண்டி. ஆறாவது, நீங்கள் அனாதைகளுடைய சொத்துக்களின்பால் நெருங்க வேண்டாம். அது உரிய அனுமதிக்கப்பட்ட உகந்த முறைப்படியது அன்று, உரிய முறையிலே அன்று. அதாவது அதை பராமரிக்கின்ற முழு பொறுப்பை ஏற்றவர். அவருக்கு தேவையான அளவு குர்ஆன் சொல்லுகிறது. அவருடைய தேவைக்கு வேறு தொழில் செய்வது, அதற்காக முழுமூச்சு ஈடுபட்டால் அந்த உரிய முறை அழகான முறையிலே அன்று நீங்கள் நெருங்க வேண்டாம். அவர் உரிய பருவ வயதை அடையும் வரைக்கும் அவருடைய சொத்தை நீங்கள் பேணிப்புடன் பாதுகாக்க வேண்டும். ஏழாவது, அளவு நிறுவையை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். அளந்து கொடுப்பவற்றை பரிபூர்ணமாக அளந்து கொடுக்க வேண்டும். நிறுத்து கொடுக்கக்கூடியது நீதி நேர்மையாக அளவு நிறுவையிலே நீங்கள் சரியான அமானிதங்களை பேண வேண்டும். எந்த ஆத்மாவும் தன்னால் முடியுமானதை அன்றி அந்த ஆத்மா பணிக்கப்படுவது கிடையாது. எட்டாவது, நீங்கள் ஏதாவது பேசினால் நீதி நேர்மையாக ஜெனுவினாக பேசுங்கள். அது உறவினர்களாக இருந்தாலும் சரி, பக்கசார்பாக பேச வேண்டாம். ஒன்பதாவது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கள். இது உங்களுக்கு அவன் செய்கின்ற உபதேசம். நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவதற்காக வேண்டி, சிந்தித்து செயல்படுவதற்காக வேண்டி. எனவே என்னுடைய இந்த வழி, மேலே சொல்லப்பட்ட இப்படியான விடயங்களை பின்பற்றி வாழ்கின்ற வழிதான் நேரான வழி. அதை நீங்கள் பின்பற்றுங்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை பின்பற்றுங்கள். நீங்கள் பல வழிகள், ஏனைய பல தவறான அசத்தியமான வழிகளை பின்பற்ற வேண்டாம். அது உங்களை இறைவனுடைய நேர்வழியை விட்டும் உங்களை திசை திருப்பிவிடும், வழிகெடுத்துவிடும், பல பிரிவுகளாக பிரித்துவிடும். இது உங்களுக்கு அல்லாஹ் செய்கின்ற உபதேசம். நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி என்று இந்த 9-10 விடயங்களை அந்த ஆயத்தை ஓதிவிட்டு, அன்ஆம் 151 153 வசனங்களை ஓதிவிட்டு 3 ஆயத்துகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் புத்திசாலிகளே, பக்ரா 197 வசனத்தை ஓதினார்கள். புத்திசாலிகள் உண்மையிலே யார் என்றால்
வானம் பூமியுடைய இறைச்சைகளுடைய உபதேசத்தை செவிமடுத்து ஏற்று அடிபணிந்து நடக்கக்கூடியவர்கள். அதே போல நபிமார்கள் எத்தி வைத்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயலுக்கு மத்தியிலே ஒரு தடவை பிரசங்கம் செய்தார்கள். மஸ்ஜித் முழுக்க மக்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு சபையிலே அவர்கள் எல்லாம் உயர்ந்த இடங்களில் எல்லாம் நிறைந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்கள் ஹுத்பா செய்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன, நிச்சயமா அல்லாஹ் எனக்கு 5 விடயங்களை ஏவிருக்கிறான், அதை செய்யுமாறு செயல்படுத்துமாறு. ஒன்று, உங்களுக்கும் அதை நான் ஏவி நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கிறான், எனக்கு செய்யுமாறு நான் உங்களுக்கு ஏவுகிறேன், நீங்கள் செய்ய வேண்டும். அவருக்கு முதலாவது நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது. பொதுவாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு உதாரணம், ஒரு மனிதர் ஒரு அடிமையை தன்னுடைய முழு பணத்தை முழுமையாக தன்னுடைய பணத்தை களப்பற்ற தன்னுடைய பணத்தை தங்கமோ வெள்ளியோ கொடுத்து வாங்குகிறார். தங்க நாணயம் அல்ல வெள்ளி நாணயத்தை கொடுத்து அவர் சொல்ல, இதனுடைய வீடு, இதனுடைய நீ எனக்காக செய்ய வேண்டிய கடமைகள், வேலைகள், உன்னுடைய ஊதிய பணி, நீ செய்ய வேண்டிய பணிவிடைகள், வேலைகள்னு சொல்கிறார். எனவே என்னுடைய முதலாளிக்கு தொழிலாளியாக நீ செய்ய வேண்டிய ஊழியராக நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை திறன்பட செவ்வன நிறைவேற்று, இதனுடைய வீடு, இதை நீ செய்ய வேண்டிய பணிகள் என்று தன்னுடைய பணம் கொடுத்த ஒரு அடிமையை வாங்கி தன்னுடைய வேலைக்கு அமர்த்துகிறார். ஆனால் அவர் வேலை செய்கிறார். வேலை செய்துவிட்டு அதில் வருகின்ற வருவாய்களை, தன்னுடைய கடமைகளை, உரிமைகளை வேறொரு தன்னுடைய எஜமான் அல்லாத வேறொருவருக்கும் ஒப்படைக்கிறார். அதாவது தன்னுடைய எஜமானுக்கு சேவை செய்யாமல் வேறொருவருக்கு சேவை செய்யாமல் அதிலிருந்து வருகின்ற வருவாய்களை வேறொரு எஜமானிடம் கொண்டு போய் ஒப்படைக்கிறார். யாருக்காவது இப்படி தன்னுடைய பணத்தில் வாங்கிய தன்னுடைய அடிமை செய்வது பிடிக்குமா என்று கேட்டார்கள். அதே போலதான் அல்லாஹ் இணை வைப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இவ்வளவு புரட்சிக்கக்கூடிய, இவ்வளவு நமக்கு எல்லா விடயங்களையும் தரக்கூடிய, வாழ்வாதாரம் தரக்கூடிய அல்லாஹ் விட்டு வேறு யாரையும் வணங்குவதற்கு அல்லாஹ் விரும்ப மாட்டான், விட்டு தரமாட்டான். அது ஷிர்க், அது இணை. இரண்டாவது விடயம், அல்லாஹ் உங்களுக்கு தொழுமாறு ஏவுகிறான். நீங்கள் தொழுதால் தொழுகையிலே அங்குமிங்கும் திரும்பி பார்க்காமல் தொழ வேண்டும், உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும், கவனமாக தொழ வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஒரு அடியான் தொழும் பொழுது அவன் பக்கம் கவனம் செலுத்துகிறான். அந்த அடியான் திரும்பி பார்க்காமல் அங்குமெங்கும் அவனுடைய கவனங்களை சிதறடிக்காமல் ஒருமித்த சிந்தனையில் தொழுங்காலம் எல்லாம் அல்லாஹ்வும் அவன் பக்கம் கவனம் செலுத்தி கொண்டே இருக்கிறான். மூன்றாவது, உங்களுக்கு அல்லாஹ் நோன்பு நோக்குமாறு ஏவுகிறான். நோன்பு நோக்கக்கூடியவருக்கு உதாரணம், ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரிடத்திலே ஒரு கஸ்தூரி நிரப்பப்பட்ட ஒரு பை இருக்கிறது, நிறைய கஸ்தூரி. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவர் கஸ்தூரி பையோடு இருக்கும் பொழுது எல்லோருக்குமே அந்த கஸ்தூரியுடைய நறுமணம் பிடிக்கும், நறுமணம் கமல்கிறது. அது எல்லோருக்கும் ஒரு பிடித்தமான, எல்லோருடைய மனதையும் ஈர்க்கிறது. அப்படியான ஒரு மனிதர் தான் நோன்பாளி. அது நோன்பாளியுடைய அந்த துருவாடை இருக்கிறது, நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் இந்த கஸ்தூரியை விட மனமானது. அதே போன்று அல்லாஹ் 4வது சதக்காவை ஏவுகிறான். உங்களுக்கு 4 இணை வைக்கக்கூடாது இபாதத், 2 தொழுகை, 3 நோன்பு, சதக்காவை அல்லாஹ் ஏவுகிறான். பொதுவாக சதக்கா தான தர்மங்களை கடமையான ஜக்காத் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு மனிதர் அவரை எதிரிகள் சிறைப்பிடிக்கிறார்கள், கைது செய்கிறார்கள். அவருடைய கையை கழுத்தோடு இப்படி கட்டுகிறார்கள். இப்படித்தான் கட்டுவது, 2 கைகளையும் கழுத்தோடு சேர்த்து கட்டுகிறார்கள். பழைய காலத்திலே கைதிகள் கட்டப்படக்கூடிய முறை. எனவே அவருடைய கழுத்தை வெட்டுவதற்காக அவரை முன்னால் கொண்டு வருகிறார்கள், அவரை முற்படுத்துகிறார்கள் கழுத்தை வெட்டுவதற்காக. அவர் சொல்கிறார், என்னிடம் இருக்கின்ற சொற்ப பொருள் அதிகமான எல்லா முழு பொருட்களையும் நான் உங்களுக்கு தந்து என்னை நான் விடுதலை செய்து கொள்கிறேன், என்னை விடுதலை செய்யுங்கள், என்னிடம் இருக்கின்ற சொற்ப பொருள் அதிகமான எல்லா பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பொருட்களை எல்லாம் அவர் பணயமாக கொடுத்து அவர் தன்னை விடுதலை செய்து கொள்கிறார். அதுபோன்றுதான் சதக்கா கொடுக்கக்கூடியவர் தன்னை ஆபத்து, தண்டனை, வேதனைகளிலிருந்து விடுவித்துக் கொள்கிறார். அதேபோல் 5வது, அல்லாஹ் உங்களுக்கு என்னை அல்லாஹ்வை திக்ர் செய்யுமாறு ஏவுகிறான். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மனிதருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒருவரை வேகமாக பின்னால் எதிரிகள் விரட்டுகிறார்கள். எதிரிகள் விரட்டி வரும் பொழுது அவர் பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள் நுழைந்து கொள்கிறார். பாதுகாப்பான கோட்டைக்குள் நுழைந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறார் அந்த எதிரிகளுடைய பிடியிலிருந்து. இப்படித்தான் ஒரு மனிதர் ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ்வின் திக்ரின் மூலம்தான் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஹுத்பா உடைய முழு விடயங்களையும் ஹத்தீப் அவர்கள் அந்த ரிவாயத்தை சொல்லிவிட்டு, எங்களுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை சொல்லிவிட்டு இந்த விடயத்தை அறிவித்துவிட்டு, நான் உங்களுக்கு 5 விடயங்களை ஏவுகிறேன், அல்லாஹ் எனக்கு ஏவிய 5 விடயங்கள். ஒன்று, வழிபட்டு நடக்க வேண்டும், தலைமை கேட்டு நடக்க, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹ் சொல்வதை கேட்டு செவிமடுத்து நடக்க வேண்டும், கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்.
சரியான முறையில் செவிமடுத்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். இரண்டாவது, அதே போன்று அல்லாஹ்வின் பாதையில் போராட வேண்டும், ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒற்றுமையை விட்டும் ஒதுங்கி ஒருவர் ஒற்றுமையை கெடுத்து சமூகத்தை பிரிக்க ஒருவர் ஒரு சாணளவு முயற்சி செய்தாலும் அவர் இஸ்லாத்துடைய பிடி முடிச்சிலிருந்து வெளியாகி விடுகிறார், தன்னுடைய பொறுப்பிலிருந்து இஸ்லாத்திலிருந்து ஒரு வெளியாகி விடுகிறார். ஆனால் அவர் மீண்டும் இஸ்லாத்துக்குள் நுழையாத வரைக்கும், தௌபா செய்து நுழையாத வரைக்கும் அவர் இஸ்லாத்தில் வெளியாகுவது. ஒற்றுமையை சீர்கெடுப்பவர், சமூகத்தை ஒற்றுமையிலிருந்து வழிகெடுப்பவர், வழி தவறச் செய்பவர், அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியாகுவதற்கு சமமான ஒரு பாவத்தை செய்கிறார். ஏன்னா யார் ஜாஹிலியா கால வாதாட்டங்களை மேற்கொள்ள செய்கிறாரோ, ஜாஹிலியா கால அழைப்புகள், ஜாஹிலியா கால அறைகூவல்கள், இதெல்லாம் அவர் செய்யும் பொழுது ஜாஹிலியா காலத்தை எதற்காக மக்கள் தங்களுடைய குலங்கோத்திரங்களை அழைத்துக் கொள்வார்களோ, ஜாஹிலியா கால மடமை கால வாதாட்டங்களை வைக்கிறாரோ, அவர் நரகத்திலே முழந்தாளிட்டு அமரக்கூடிய அப்படியான பட்டியலில் இருப்பார், நரகம் போவார். கேட்டார், யார சொல்வார்? மனிதர் கேட்டார், யார சொல்லலாம், அவர் தொழுதாலும் நோன்பு நோற்றாலுமா? அவர் தொழுதாலும் நோன்பு நோற்றாலுமா? இப்படிப்பட்ட குற்றத்தை செய்தவர் நரகம் போவாரா? சொன்னார்கள், அவர் தொழுதாலும் சரி நோன்பு நோட்டாலும் சரி, இப்படி ஜாஹிலியா கால பேச்சு வழக்குகள், ஜாஹிலியா கால விவாதங்கள், ஜாஹிலியா கால இப்படியான சபதங்கள், இப்படியான விடயங்கள் ஈடுபடக்கூடியவர் தொழுதாலும் நோன்பு நோட்டாலும் இந்த நரகத்திலே வீசப்படுவார். எனவே நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லீம் மூமின் என்று உங்களுக்கு எந்த பெயர் வைத்தானே, அப்படியான அல்லாஹ் உங்களுக்கு எந்தெந்த வார்த்தை பிரிவுகளை, எந்தெந்த அறைகூவல்களை, எந்தெந்த அழைப்புகளை, எந்தெந்த எதற்கெதுக்கு நீங்கள் மக்களை உதவித்தாசை அழைக்க வேண்டுமோ அப்படியான விவாதங்கள், வாதாட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே என்று சொன்னார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பின்வருமாறு உபதேசம் செய்தார்கள். என்னுடைய மகனே, நான் உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன், சுருக்கமாக அந்த உபதேசத்தை செய்கிறேன், எதை நீ மறக்கக்கூடாது. நீண்ட நேரம் செய்யாமல் ரத்தனை சுருக்கமாக நான் உனக்கு செய்கிறேன், நீ மறக்காமல் ஞாபகம் செய்வதற்காக வேண்டி 2 விடயங்களை உனக்கு நான் ஏவுகிறேன், 2 விடயங்களை தடுக்கிறேன். நான் ஏவக்கூடிய உபதேசிக்கக்கூடிய 2 விடயம் என்ன தெரியுமா? அதன் மூலம் அல்லாஹ்வும் மகிழ்ச்சி அடைகிறான், அடியானை பார்த்து அல்லாஹ் மகிழ்கிறான், சந்தோஷம் அடைகிறான், திருப்தி அடைகிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களிலே நல்லடியார்கள், அவர்களுக்கும் அது பிடிக்கும், அந்த நல்ல சந்தோஷப்படுவார்கள், மகிழ்வார்கள். அதே நேரம் அந்த 2ம் உனக்கு ஏவக்கூடிய அந்த 2ம் இருக்கிறது, அது அல்லாஹ்வின் பக்கம் உனக்கு நெருக்கத்தை இன்னும் இன்னும் ஏற்படுத்தும், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைய உனக்கு காரணமாக அமையும். உனக்கு நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உபதேசிக்கிறேன். வானங்கள் பூமி அது ஒரு வளையமாக வைத்து கலிமா அதுக்கு மேலால் வைக்கப்பட்ட அந்த வளையத்தை அப்படி அந்த கலிமா தகர்த்து விடும், உடைத்து விடும், சுக்குநூறாக்கிவிடும். அது ஒரு தட்டிலே வைக்கப்பட்டால் வானம் பூமிகள் எல்லாம் ஒரு தட்டில், தராசியுடைய மறுதட்டில் இந்த கலிமா வைக்கப்பட்டால் இந்த கலிமாவுடைய தட்டு தான் பாரம் கூடுதலாக இருக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற அந்த வசனத்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற அந்த திக்ர் தஸ்பீஹுடைய வசனத்தை உனக்கு நான் உபதேசிக்கிறேன். 2வது அந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற 2 வசனங்கள் இருக்கின்றன, 2 வார்த்தைகள். அதுதான் முழு படைப்பினங்களுடைய தொழுகை, பிரார்த்தனை. அதன் மூலம் நம்ம படைப்பினங்களுக்கும் ரிஸ்க் கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லிவிட்டு இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதினார்கள் இவர்கள். அதாவது எந்த படைப்பும் தன்னுடைய இரட்சகனின் புகழை கொண்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று துதிக்கின்றன என்றாலும் அவைகளுடைய தஸ்பீஹ், துதிக்கும் அந்த அமலை உங்களால் புரிய முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சூரா இஸ்ரா 44 வசனத்தை ஓதினார்கள், அந்த அதுக்கு சான்றாக. எனவே 2 விடயங்களை உனக்கு நான் தடுக்கிறேன். எந்த விடயம் தெரியுமா? அது பொதுவாக அந்த 2 உன்னை தடுக்கிறேன் அல்லாஹ், அந்த 2லிருந்தும் அல்லாஹ்வும் நல்லடியார்களும் உனக்கு தடையாக அமைய வேண்டும், திரையடி. அது அப்படி உனக்கு அந்த 2ஐ செய்தால் அல்லாஹ்வை அடைய முடியாது, உனக்கு தடை ஏற்படும், நல்லடியார்களோடு சேர முடியாது. உன்னை இணை வைப்பை விட்டு தடுக்க, அங்கே ஏகத்துவ கலிமா இணை வைப்பு. அடுத்தது கிபிர், பெருமை. சுப்ஹானல்லாஹி வ திக்ர் பணிவு உண்டாகும், நம்மை அசுத்தமாக நாம் பார்ப்பது, அல்லாஹ்வை தூய்மையாக பார்ப்பது. இங்கு நம்முடைய பெருமையும் இணை வைப்பும் என்று சொல்லி இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்தை சொல்லிவிட்டு பரக்கத்துக்காக துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்யுமாறு தூண்டுகின்ற அந்த உபதேசத்தை முன்வைத்துவிட்டு 1வது ஹுத்பாவை முடித்து 2வது ஹுத்பாவும் ஸலவாத் கூடிய பின்னால், ஈமான்தாரிகளே, அல்லாஹ் நீங்கள் பயந்து நடந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துவான், சத்தியத்துக்கு அசத்தியமத்திய தெளிவு, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களுடைய குற்றத்துக்கு பரிகாரம் ஏற்படுத்துவான். அல்லாஹ் பெரும் உபகாரம் வழங்கக்கூடியவன். சூரா அன்ஃபால் 29 பொதுவாக
அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக ரமதானுடைய மாத ஃபர்லான நோன்புக்கு பின்னால் சிறந்த நோன்பு நோற்பதற்கு உகந்த மாதம் முஹர்ரம் மாதம். அதிலே 10வது நாள் மிக முக்கியமான அமல் ஆஷூராவுடைய நோன்பு தினம். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய கூட்டத்தை அல்லாஹ் ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய அநியாயக்கார கூட்டத்திலிருந்து கெடுபடியிலிருந்து பாதுகாத்தான். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த நாள் நோன்பு நோட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் யூதர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் தான் கடமைப்பட்டவர்கள், நாங்கள் சத்திய வழியில் இருப்பவர்கள், உண்மையான குர்ஆன் நம்பிப்படக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு நபியவர்களும் அதை நோன்பு நோற்றார்கள். அதே நேரம் சொன்னார்கள், அது முன்னைய வருடம் முடிந்த வருடம் இருக்கிறது, நம் வழி அனுப்பி வைத்த 644வது வருடம், அந்த வருடத்துடைய பாவங்களை குற்றப்பரிகாரமாக அமையும் என்று சொல்லிவிட்டு நபியவர்கள் 10வது தினம் மாத்திரம் நோற்று 9வது தினமும் சேர்த்து நோற்பேன் அடுத்த வருடம் என்று சொல்லி நியத்து வைத்தார்கள். ஆனால் அடுத்த வருடம் நபியவர்கள் 9 அந்த ஆஷூராவுடைய இந்த ஹதீஸை சொன்ன பிறகு அவர்கள் தாசுவா முஹர்ரமுடைய 9வது நாளை சந்திக்கவில்லை. அதுக்கு மத்தியிலே அவருடைய வஃபாத் ஏற்பட்டது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது நாள் ஆஷூராவுடைய தினம் நமது காலண்டருடைய கணக்குப்படி 17ஆம் தேதி 10வது முஹர்ரம். ஒன்று 16ம் 17ம் சேர்த்து பிடிப்பது அல்லது 17ம் 18ம் பிடித்துக் கொள்வது. 10வது தினம் மாத்திரம் பிடிப்பது நபியவர்கள் விரும்பிய முறைக்கு மாற்றமானது. எனவே 9ஐ சேர்த்துக்கொள்ளும். நபியவர் ஆசித்தார்கள், அடுத்த வருடம் 9ஐ சேர்த்து பிடிப்பேன், 10 மாத்திரம் பிடித்து யூதர்களுக்கு ஒப்பாக கூடாது. அல்லது சூமு யோமன் கபல யோமன் பாதவன் சொல்லி அது சொல்லியிருக்கிறது. 10வது தினத்துக்கு முன்னால் 9வது நாளை சேர்த்துக்கொள்ளுங்கள் அல்லது 11ஐ சேர்த்துக்கொள்ளுங்கள். 9, 10, 11 மூன்றையும் பிடிப்பது அவசியம் இல்லை. அப்படி சிலர் கேட்பார்கள். அது ஐயாமுல் பீல், அது பிறை 13, 14, 15 பிடிக்க வேண்டிய நோன்புகள், அது 3 நாட்கள். இது மூன்றையும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 10, 17ஆம் தேதி வரக்கூடிய 10ஆம் நாள் முஹர்ரம் ஆஷூரா அது அடிப்படையான நாள். அதில் 16ஆம் தேதியை சேர்த்துக்கொள்ளலாம் அல்லது 18ஆம் தேதியை சேர்த்துக்கொள்ளலாம். எனவே அப்படியான அமல்களை நாங்கள் செய்து அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்தை நெருக்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகின்ற சலவாத்துக்கு சொல்லுகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சலாம் சொல்லியிருக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறான். அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து சலாம் தன் மீது உண்டாவதாக என்று அவர்களுக்கு சலாம் சொல்லியிருக்கிறான். ஈசா சொல்கிற வாயாலே அல்லாஹ் தனக்குத்தானே சலாம் சொல்ல வைத்தான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக சிறந்த முறையில் அந்த சலவாத்தை முன்வைக்கிறான். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியவர்கள் மீது சலாம் சொல்கிறார்கள். எனவே ஏனைய நபிமார்களுக்கு சலாம் மாத்திரம், நபியவர்களுக்கு ஸலாத்தும் சலாமும் அதை சொல்கிறார்கள். நம்ம நபி அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறான், சிறப்புப்படுத்தியிருக்கிறான். அவர்களுக்கு ஸலாத் அல்லாஹ்வுடைய அருள், சேஷமான அருள், கிருபை, அதே நேரம் சலாம் சாந்தி, சம ஈடேற்றம், பாதுகாப்பு, இரண்டையும் சேர்த்து சொல்லுமாறு இவருக்கு ஸலவாத் சொல்கின்ற ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் அஹ்மத் ஆலி தாலிப் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விளம்பர தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.